இங்க ஒருத்தன் மாடியில நின்னு சிகரெட்டை பத்த வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்ப சடனா அவன் மேல இடி விழுந்து அவன் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான். ஆனா அடுத்த நிமிஷமே அவன் கண் முழிச்சிடுறான். பார்த்தா அவன் கழுத்துல ஒரு ரெட் மார்க்கை தவிர அவனுக்கு எதுவுமே ஆகல. இருந்தாலும் அவன் அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிடுறாங்க. டாக்டர் அவனை செக் பண்ணி பார்த்துட்டு இடி விழுந்தப்ப அவன் யூரின் போனதாலதான் லைட்னிங் அது வழியா டிஸ்சார்ஜ் ஆகி அவன் உயிரோட இருக்கதா சொல்றாங்க. சோ உடனடியா அவனை ஹாஸ்பிட்டலை விட்டு அனுப்பிடுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. அடுத்த நாள் அவன் ஸ்டேஷனுக்கு போனா அவன் கோவர்க்கர்ஸ் ஒரு ட்ரிங்க குடிக்க கொடுத்துட்டு அவன் ஹெல்த்த பத்தி விசாரிக்கிறாங்க. அவன் அந்த ட்ரிங்க குடிச்சதுமே அவன் பாடி ஷேக் ஆகி அவன் கழுத்துல இருக்க மார்க் க்ளோ ஆக ஆரம்பிக்குது. அப்ப அவன் சீனியர் அவன் கிட்ட வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுக்காம எதுக்கு வேலைக்கு வந்தன்னு கேக்குறாரு. பார்த்தா அவர் வாயை மூணதுக்கு அப்புறமும் நீ வந்தாலும் ஒரு யூஸ் இல்லைன்னு மறுபடியும் அவர் வாய்ஸ் கேக்குது. அதே நேரத்துல அவன் கொலிகும் மனசுக்குள்ள அவனை கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. அதுவும் அவனுக்கு கேட்டுருது. சோ அவன் ஒண்ணுமே புரியாம அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறான். அடுத்த நாள் அவன் ஸ்டீம் பாத் எடுக்க போறப்ப பக்கத்துல இருந்தவங்களுக்கு அவன் மேல பயங்கரமா நாத்தடிக்குது. இருந்தாலும் அவன் போலீஸ்காரங்கிறதுனால மனசுக்குள்ளேயே அவனை திட்டிட்டு இருக்காங்க. பார்த்தா அதுவும் அவனுக்கு கேட்டுருது. அது தெரிஞ்சதுமே அங்க இருந்தவங்க ஷாக் ஆயிடுறாங்க. அப்ப அவனுக்கு சடனா யூரின் வர அவன் வேகமா அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறான். அதுக்கப்புறமா தொடர்ந்து இதே மாதிரி நடக்க அவன் டாக்டர் கிட்ட போனா மறுபடியும் அவனுக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அனுப்பி வச்சிடறாங்க. சோ அவனாவே அவனுக்கு என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்றான். அப்பதான் அவனுக்கு ஒரு விஷயம் புரியுது. ஒவ்வொரு டைமும் அந்த சோடாவை குடிக்கிறப்பதான் அவனுக்கு அடுத்தவங்க நினைக்கிறது கேக்குது. அது மட்டும் இல்லாம அவன் யூரின் போனதுமே அந்த பவர் காணாம போயிருது. உடனே செக் பண்ணி பார்க்கலான்னு அவன் அந்த ட்ரிங்க குடிச்சா வழக்கம் போல அவன் பாடி ஷேக் ஆகி அவன் கழுத்துல இருக்க மார்க் க்ளோ ஆக ஆரம்பிக்குது. பார்த்தா அடுத்த நிமிஷமே அவன் சந்தேகப்பட்ட மாதிரி அவன் முன்னாடி இருக்க பொண்ணு நினைக்கிறதெல்லாம் அவனுக்கு கேட்க ஆரம்பிக்குது.